வாழ்க வளமுடன். வசந்த் ராகுல், ஊர் பெயர் இல்லை. இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஏற்கனவே வேறு 2-3 பேர்களால் கேட்கப்பட்ட கேள்வியையே மறுபடியும் கேட்டிருக்கிறார். அதையே கேட்டிருக்கார். இருப்பினும் ஒரு பதிலை கொடுத்து விடலாம் என்று ஒரு சிறு பதிலை இவருக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் எதிர்பார்ப்பு இருக்கும், அது ஏமாற்றமாக முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொன்ன பதிலையே மறுபடியும் திருப்பி சொல்லுகின்றேன். அவர் கேட்டுள்ள கேள்வி, அஸ்தங்கம் பெற்ற கிரகங்களின் பலன்களை சூரியன் எடுத்து செய்வார் என்றால் சூரியனின் காரகங்களின் வழியே செய்வாரா அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த காரகங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருக்கார். சூரியனின் காரகங்களின் வழியே செய்வாரா? அப்படி காரகங்களின் வழியே செய்வார் என்றால் சூரியனின் பார்வை விழும் பாவகத்திலும் அதன் தாக்கம் இருக்குமா? இப்படி கேட்டிருக்கார். காரகம் என்பது என்ன? பாவ ஆதிபத்தியம் என்பது என்ன? இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஜாதக பலன்கள் எடுப்பதற்கு கூறுவதற்கு முதல்ல தேவையானது ஆதிபத்தியம். அந்த ஆதிபத்தியத்திற்கு துணை நிற்பது காரகத்துவம். காரகத்துவை தனியாக ஜாதக பலன்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஆதிபத்தியம்தான் முக்கியம். லக்னம், உயிர், அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த லக்னத்திற்கு இந்த கிரகம், இந்த சூரியன் பெற்ற ஆதிபத்தியம் என்ன, முதல்ல அதுதான் வரணுமே தவிர இங்கே காரகம் முதல்ல வராது. காரகம் பொது. சூரியன் பிதிர்காரகன், அது ஒன்று மட்டும் வச்சு பலன் சொல்லிவிடுவீங்களா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சூரியன் பிதிர்காரகனை சேர்த்துக்கிறோம், இணைச்சிக்கிறோம் தேவைப்படும் பொழுது. ஆனால் பலன் சொல்லக்கூடிய முறையில் எது முன்னால் நிற்குது? ஆதிபத்தியம் நிற்குது. அது சூரியன் என்ன, ஒரு ஆதிபத்தியத்தை உடையவர். அவருக்கு இரட்டை ஆதிபத்தியம் கிடையாது. சிம்மம் மட்டும்தான் அவருடைய ஆட்சி வீடு. அது அந்த லக்னத்துக்கு என்ன எத்தனையாவது வீடாக வருது, என்ன ஆதிபத்தியத்தை பெறுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த ஆதிபத்தியத்து சிறப்பைத்தான் சூரியனுக்கு நம்ம சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டால், எந்த கிரகத்தை அவர் அஸ்தமனமாக்குகின்றாரோ அவருடைய ஆதிபத்தியத்தையும் சேர்த்து சூரியன் எடுத்துக்கொள்கிறார். இதுதான் சூட்சம விதி. இது ரொம்ப பேத்துக்கு புரியாது. ஏன்னா அனுபவத்தில் வரக்கூடிய நிறைய அனுபவத்தில் வரக்கூடிய சமாச்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக நான் சொல்கிறதுக்கு கிடைச்சிருக்கேன். கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பொறுமையாக விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் கேட்டுக்கணும். இதை பல முறை போட்டு பார்க்கணும். இதை அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் பல வகையிலையும் பலன்கள் உனக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது இந்த சூரியன் எப்படி செயல்படுத்துகிறாரு அப்படின்னா, எந்த கிரகத்தை அவர் அஸ்தமனமாக்கியுள்ளாரோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்னன்னு பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு அவர் பெற்ற ஆதிபத்தியம் என்ன, அந்த ஆதிபத்தியத்தை சூரியன் எடுத்துக்கிறார் முதல்ல. காரகம் அப்புறம். காரகம் என்பது இந்த இடத்துல பெரும்பான்மையாக காரகம் ஜோதிட பலன்களுக்கு பெரும்பான்மையாக பயன்படாது. அப்பப்போ துணை செய்யும். காரகத்தை விட்டுட்டு ஜோதிட பலன்கள் என்பது கிடையாது. காரகமும் வேணும். ஆனால் காரகம் எப்படி அப்பப்போ நுழையும். தேவைப்படும் போது அப்படி பயன்படுத்திக்கிறோம், அப்புறம் விட்டுறோம். ஆனால் ஆதிபத்தியம் அப்படி அல்ல. ஆதிபத்தியம்தான் ஜாதக பலன்களுக்கு முக்கியமானதே என்னென்னா,
கிரகங்களின் ஆதிபத்திய சிறப்பு தான். அப்புறம் அவர் சுபர், பாபர், யோகர், நண்பர், சமத்துவர் அப்படிங்கிற அடிப்படை இதையெல்லாம் வேணும். எதை வச்சுக்கிட்டு எடுக்கிறோம்? அந்த லக்கணத்தை வச்சு எடுக்கிறோம். அந்த லக்கணத்திற்கு அஸ்தமனமான கிரகம் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றது. அப்போ அந்த ஆதிபத்தியத்தை தான் சூரியன் இங்கே வாங்கிக்கிறார். அந்த ஆதிபத்தியத்தை அஸ்தமனமாக்கின உடனே, அந்த கிரகத்தை அஸ்தமனமாக்கின உடனே அஸ்தமனமான கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்து சிறப்பை எடுத்துக்கிறார். கூடவே காரகத்துவமும் போயிடுது. இருந்தாலும் அந்த காரகத்துவத்துக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய அஸ்தமனமாக்கப்பட்ட கிரகத்தின் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்வதனால் அந்த ஆதிபத்தியத்தை தான் அவர் செய்வார். சூரியன் தன்னுடைய ஆதிபத்தியத்தை செய்கிறது அது தனி, அது வேற. அவர் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியத்துக்குரியவரோ அவர் தனியாக செய்வார் அதை. ஆனால் இங்கே கேள்வி என்ன கேள்வி? அஸ்தமனமாக ஆகிய கிரகம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அஸ்தமனமாக ஆக்கப்பட்ட கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை சூரியன் எடுத்துக்கிறார், அவர் தான் செய்கிறார். அப்போ அந்த லக்னத்திற்கு சூரியன் யார்? சுபரா, யோகரா, நண்பரா, பாவரா, பகைவரா? இதை வச்சுக்கிட்டு தான் சூரியன் அந்த ஆதிபத்தியத்தை அந்த லக்னத்துக்கு கொடுப்பார். பாபர் பகைவராக இருந்தால் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சுபர் யோகராக நண்பராக இருந்தால் கொடுப்பார். அந்த அஸ்தமனமான கிரகம் லக்னத்துக்கு பாபர் பகைவராக இருந்தால் கூட சூரியன் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகர் நண்பராக இருந்தாவே அந்த அஸ்தமனமாக்கப்பட்ட கிரகத்தின் பாவாதிபத்தியத்தை சூரியன் கொடுத்துட முடியும். இது அனுபவத்தில் வர வேண்டிய விஷயம் ஐயா. இது ஒருத்தர் சொல்லியோ அல்லது புத்தகத்தில் படிச்சியோ தெரிஞ்சுக்க முடியாது. ஏகப்பட்ட அனுபவங்கள். இப்போ என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உண்டான விஷயங்களை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். முழு நூலில் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்த அனுபவம் மற்றும் அதனுடைய தாற்பயத்தை விளங்கி கொண்ட காரணத்தினாலும் அதை ஆய்வு செஞ்சு பார்த்து ஏற்பட்ட அனுபவத்தினாலும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், பகிர்ந்து கொடுக்குறேன். இது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். அதை நான் எப்போவுமே கட்டாயப்படுத்த மாட்டேன். என்னுடைய அனுபவ ரீதியான இது என்னென்னா, அந்த எந்த கிரகத்தை சூரியன் அஸ்தமனமாக்கியுள்ளாரோ அந்த கிரகம் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஆதிபத்தியத்தை சூரியன் எடுத்துக்கொள்வார். காரகங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். ஆனால் இங்கே ஜாதக பலன்களுக்கு காரகத்துவம் முக்கியத்துவம் அல்ல, ஆதிபத்தியம் தான் முக்கியத்துவம். காரகத்துவம் துணை செய்யும் சொல்லிட்டு இருக்கேன். காரகத்தை விட்டுட்டு சொல்லலை, காரகத்தையும் வேணும், அது துணையாக இருக்கணும், அதுவும் இருக்கணும். இது 75% 80%ன்னா அது ஒரு 20% 25% அவ்வளோதான். ஆனால் ஆதிபத்தியம் தான் முக்கியம். அப்போது ஆதிபத்தியம் என்ன? அஸ்தமனமாக்கப்பட்ட கிரகத்தின் ஆதிபத்தியத்தை சூரியன் எடுத்துக்கொள்வார். அப்போ சூரியன் அந்த லக்னத்திற்கு சுபர் யோகரா, நண்பரா, பாவரா, பகைவரா இப்படி பார்த்து அவர் அந்த அஸ்தமனமாக்கப்பட்ட கிரகத்தினுடைய தசா புத்தி காலங்களில் இவர் வேலை செய்வார். அந்த ஆதிபத்தியத்துங்களையும் சமயத்தில் தன்னுடைய புத்தி தன்னுடைய திசையிலையும் கூட வேலை செய்வார். அப்போ சூரியனுடைய பார்வை அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு படுதோ அப்போ அந்த பார்வைப்படக்கூடிய இடம் அது வேற. அது அந்த எந்த இடத்துக்கு சூரியனுடைய பார்வைப்படுதோ அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அது அமையும். இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறது சூரியனால் அஸ்தமனமாக்கப்பட்ட கிரகத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூரியனுடைய பார்வைப்படக்கூடிய இடத்தை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கிரகம் அஸ்தமனமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை.
அந்த கிரகம் அஸ்தமனம் ஆகலைன்னா அந்த ஆதிபத்தியத்தை அவர் காப்பாற்றிக்குவார்ல. அப்போ பார்வைப்படும் இடத்தை சூரியன் பழுதாக்குவாரா அல்லது நல்லது செய்வாரா அப்படிங்கிறது இல்லை. அவர் தன்னுடைய ஆதிபத்தியத்து சிறப்பு என்னமோ அதனுடைய அடிப்படையில் அவர் அந்த பார்வை பார்க்குற இடத்த அவர் பாதிக்க செய்யும் அல்லது நல்லா இருக்க செய்யும், அதை எடுத்துக்கலாம். ஆனால் அதனுடைய முழு பலன்களும் யார்கிட்ட நிற்கிது? சூரியன் 7ஆம் பார்வையினால் பார்க்கக்கூடிய இடம் என்னவோ அந்த இடத்தின் அதிபதியை பொறுத்து தான் அந்த பாவகத்தின் சிறப்பை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா மிஸ்டர் வசந்த் ராகுல்? கேள்வி சின்னது தான், இருந்தாலும் விளக்கம் இவ்வளோ கொடுக்க வேண்டியதாக போச்சு. இந்த விளக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஸ்தமனம் ஆயிடுச்சு, கேட்டீங்க, நீங்களே கேட்டிருக்கிறீங்க. சூரியன் எடுத்து செய்வார், சூரியன் எடுத்து செய்வாருங்கிறதே பலர் ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் சூரியன் தான் எடுத்து செய்வார். ஏன்னா அஸ்தமனம் என்றால் அஸ்தங்கத தோஷம். அப்போது அவருடைய பவரை சூரியன் இழுத்துக்கிறார். இதுதான் உண்மை. இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகலாம், அது அவங்களுடைய அபிப்பிராயம். அதை பற்றி அபிப்பிராயத்தை நான் சொல்ல மாட்டேன், அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு அதனுடைய வழியில் வாங்க. ஏதாவது ஒரு வழியை பின்பற்றுங்க. இந்த வழியை அந்த வழியை சேர்த்து குழப்பாதீங்க, உங்களுக்கு சரியாக வராது. ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிக்கோங்க. ஒரு வழியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வழியிலேயே நீங்கள் போய் ஒரு இடத்த பிடிச்சிடலாம். ஆகையினால் உங்கள் கேள்விக்கு என்ன விடை என்றால், காரகங்களின் வழியாக செய்வதல்ல, ஆதிபத்தியத்தின் வழியாகத்தான் செய்வார். காரகங்கள் துணை நிற்கும். இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் சூரியனுடைய பார்வை விழக்கூடிய இடம், அந்த இடத்தினுடைய அதிபதியினுடைய ஆதிபத்தியம் என்னமோ அவர் நிலையை பொறுத்து தான் அதை நிர்ணயம் பண்ணணும். அங்கே சூரியன் வெறும் பார்வை தான் பார்க்குறார், அந்த இடத்த அவர் அஸ்தமனம் பண்ணல. இடத்தையெல்லாம் அஸ்தமனம் பண்ணுறதில்ல, அவர் கிரகங்களை மட்டும்தான் அஸ்தமனம் பண்ணுவார். அதுவும் இந்த 5 கிரகங்களை தான், செவ்வாய் முதல் சனி வரையிலான கிரகங்கள் தான். ஆகையினால் இதுதான் பதில். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே சொல்லது தான், இன்னும் கொஞ்சம் கூடுதலான விவரத்தை கொடுத்துருக்கேன். இதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன்.